வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் பழனிமுருகன். நம்மளுடைய பேச்சுரிமை யூடியூப் சேனலில் நாம் இந்த காணொலியில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மீ டூ விவகாரத்தில் பாடகி சின்மயி அவர்களுக்கு ஆதரவாக வந்து இசையமைப்பாளர் இளையராஜா அவர்களுடைய தம்பி கங்கைமரன் அவர் வந்து சின்மயிக்கு ஆதரவாக வந்து பேசியிருக்காரு. அப்படி என்ன அவர் சின்மயிக்கு ஆதரவாக வந்து பேசியிருக்காருங்கிறத பற்றி நம்ம இந்த காணொலியில் முழுமையாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும். இப்போ நம்ம காணொலியில் போகலாம், வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. Audio Jungle. நேயர்களே, நம்ம முதல்ல மீ டூ அப்படின்னா என்னன்றதை பற்றி நம்ம இந்த முதல்ல பார்க்கலாம். அதாவது 2018ஆம் ஆண்டு மீ டூ என்ற ஹேஷ்டேக் வந்து சமூக வலைதளங்கள் வந்து பிரபலமாகிடுச்சு. அந்த ஹேஷ்டேக் வந்து எதுக்காகனா, பாலியல் துன்புறுத்தலுக்குள்ளானவர்கள் வந்து நிறைய பேர் வந்து வெளிப்படையை யார்கிட்டையும் சொல்கிறதில்ல. அதனால் வந்து இந்த ஹேஷ்டேக் மூலிமா உலகம் முழுவதும் இருக்கிற பெண்களில் இந்த பாலியல் துன்புறுத்தலுக்குள்ளான பெண்கள் வந்து இந்த ஹேஷ்டேக் பயன்படுத்தி தங்களுடைய பதிவுகளை வந்து தங்களுடைய கருத்துக்களை வந்து நானும் வந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாயிருக்குன்னு சொல்லிட்டு பதிவு வந்து வெளியிடுவதற்காக பயன்படுத்தப்பட்டது தான் இந்த மீ டூ என்ற ஹேஷ்டேக்கு. இந்த ஹேஷ்டேக்கில் இந்த பாலியல் துன்புறுத்தலுக்குள்ளான பெண்களில் சிலரில் முக்கியமானவங்களை பார்த்தீங்கன்னா இந்த பாடகி சின்மயி அவர்கள் தான். இவர்கள் வந்து என்ன தங்களுடைய பதிவை வந்து வெளியே போட்டுருந்தாங்கன்னா அந்த ஹேஷ்டேக்கில் பாடலாசிரியர் வைரமுத்து அவர்கள் வந்து பாலியல் சீண்டல் வந்து என்னிடம் கொடுத்துருந்தாருன்னு சொல்லி புகார் வந்து அந்த புகார் வந்து பதிவிட்டு இருந்தாங்க அந்த ஹேஷ்டேக்கில். இந்த விவகாரம் வந்து அப்போது வந்து நிறைய பேசும் பொருளாக மாறிச்சு. இதற்கு வந்து வைரமுத்து அவர்கள் வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. எப்போது அந்த பதிவு வந்து வெளியிட்டப்போ இந்த புகார் வந்த பிறகு பாடலாசிரியர் வைரமுத்து அவர்கள் வந்து மறுப்பு தெரிவித்தார். ஆனால் சின்மயி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வைரமுத்து அவர்கள் வந்து பொய் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த விவகாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து சின்மயிக்கு வந்து ஆதரவாக பேசியிருக்காங்க. அதேமாரி வைரமுத்துவுக்கு ஆதரவாகவும் நிறைய பேர் பேசியிருக்காங்க. சிலர் வந்து இரண்டுக்குமே வந்து பேசாமல் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இந்த விவகாரம் காரணமாக வந்து தமிழ் திரையுலகத்தில் இருந்து பாடலாசிரியர் வைரமுத்து அவர்கள் வந்து நீக்கப்பட்டிருக்காங்க. அதாவது அவருடைய பாடல் வரிகள் எதுவுமே எந்த பாடலாகவும் மாற்றப்படவில்லைன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒதுக்கியிருக்காங்க. அதேமாரி சின்மயி அவர்களுக்கும் வந்து டப்பிங் யூனியன்லேருந்து வெளியேற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த பாடலுக்கும் பாடுவதற்கு வாய்ப்பு வந்து அவர்கள் வந்து கொடுக்கவில்லைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த விவகாரத்தில் இப்போ தற்சமயம் வந்து ரீசெண்டாக என்ன நடந்திருக்குன்னா, மீண்டும் இந்த விவகாரம் வந்து சூடுபிடிச்சிருக்கு. எப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு நிகழ்வின் போது பார்த்தீங்கன்னா சின்மயி அவர்களும் இளையராஜா அவர்களுடைய தம்பி கங்கை அமரன் அவர்களும் வந்து ஒன்று சேர்ந்து ஒரு நிகழ்வில் வந்து பங்கேற்றிருக்காங்க. அப்போது வந்து பாடகி சின்மயி அவர்களுடைய மீட்டு இந்த விவகாரம் குறித்து கங்கை அமரனுக்கு வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த விவகாரத்தில் வந்து நிறைய பேர் வந்து விமர்சனம் வந்து வச்சுருக்காங்க. சின்மயிக்கு எதிராக சின்மயிக்கு பேசும் பொருளாக மாறி இருக்குது இந்த விவகாரத்தில். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கங்கை அமரன்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து கங்கை அமரன் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏமா அவரை பற்றி தவறாக பேசுகிற, அவர் தங்கமான ஆள், அப்படிப்பட்ட ஆள் மேலே நீ வந்து குற்றம் சுமற்றலாமா, அவர் எப்படிப்பட்ட உத்தமமான ஆள், அவர் ஒரு அதிசய பிறவி, இதுமாரிலாம் வந்து சிரித்தபடியே வந்து பேசி முடித்து சிரித்தபடியே பேசியிருக்காரு, நக்கலாக பேசி சிரிச்சிருக்காரு. இது சொன்ன பிறகு அவர் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு. வைரமுத்து என்பவர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கவிஞர் என்பதை நான் நிச்சயமாக ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லிட்டு, ஆனால் வந்து அவர் வந்து ஒரு நல்ல மனிதர் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அவருடைய கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு. இந்த கருத்து இப்போ சமூக வலைதளங்களில் மட்டும் இல்லாமல் மக்கள் மத்தியில் பெரும் பேசும் பொருளாக மாறி இருக்கு. கங்கை அமரனுடைய இந்த பேச்சுக்கு ஆழமான உள்நோக்கம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு மக்கள் வந்து கணிச்சிருக்காங்க. அது என்னன்னா, சமீப காலமாக வந்து இசைஞானி இளையராஜா அவர்களுடைய பாடல்கள் வந்து இப்போ புதுசாக வர படங்களை வந்து பயன்படுத்தக்கூடாது, அப்படி பயன்படுத்தினாலும் காப்புரிமை வந்து என்கிட்ட கேட்டுட்டு தான் வந்து பயன்படுத்தணும்னு சொல்லி நிறைய வந்து உயர்நீதிமன்றத்திலேயே கேஸ் போட்டிருக்காரு. அதை பற்றி வந்து ஏற்கனவே வந்து வைரமுத்து என்ன சொல்லியிருக்காருன்னா, மறைமுகமாக வந்து அதற்கு வந்து எதிர்ப்பு வந்து தெரிவிச்சிருக்காரு. மறைமுகமாக வைரமுத்து அவர்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. இந்த விவகாரமாக வந்து கங்கை அமரன் அவர்கள் பார்த்தீங்கன்னா வந்து இதற்கு வைரமுத்துவோடைய அந்த பேச்சுக்கு வந்து பதிலடியும் கொடுத்துருக்காரு. ஒருவேளை எந்த காரணமாக கூட சின்மயிக்கு வந்து ஆதரவாக வந்து கங்கை அமரன் வந்து பேசியிருக்கலாம் சொல்லிட்டு மக்கள் வந்து பேசுகிறாங்க. ஓகே மக்களே, இந்த காணொலியில் சின்மயிக்கு ஆதரவாக கங்கை அமரன் பேசியதற்கு நீங்கள் என்ன கருத்து தெரிவிக்கிறீங்க அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த காணொலிக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.